அழிவால் விளைந்த ஒளி தித்திக்கும் தீபாவளி சிறப்பு கதை. ஒவ்வொரு தீபாவளி அன்றும் வீடுகள் ஆனந்தத்தோடும் விளக்குகளின் ஒளியோடும் ஜொலிக்கின்றன. ஆனால் இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னால் ஒரு பழமையான கதை உண்டு. அகந்தை, வீரியம் மற்றும் ஒளி இருளை வென்ற ஒரு புராண கதை. நரகாசுரனின் வாழ்க்கை கதையை மேலும் தெரிந்து கொள்ள கொஞ்சம் பின்னோக்கி போவோமே. முன்னொரு காலத்தில் நரகாசுரன் எனும் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் கடும் தவம் செய்தான். அவனது பக்தியை கண்டு மகிழ்ந்த பிரம்மதேவன் அவனுக்கு ஒரு வரம் தந்தார். தனது தாயை தவிர வேறு எவராலும் நரகாசுரனின் உயிரை எடுக்க முடியாது என்று. இந்த வரத்தால் நரகாசுரன் தன்னை எவராலும் வீழ்த்த முடியாது என்ற அகந்தை கொண்டான். ஆரம்பத்தில் நரகாசுரன் நீதி வழியில் ஆட்சி செய்தான். நாட்கள் போக போக அகந்தை அவன் இதயத்தை ஆட்கொண்டது. அதிக ஆதிக்கம், அதிக நிலம், அதிக பேர், புகழ் இவற்றுக்கெல்லாம் நரகாசுரன் ஆசைப்படத் தொடங்கினான். பல ராஜ்யங்களை கைப்பற்றினான். தேவர்களுக்கே சவால் விட்டான். அவன் தேவர்களின் பொக்கிஷங்களையும் பறித்து 16,000 இளவரசிகளை சிறையில் அடைத்தான். அமைதியாக இருந்த உலகம் இருளிலும் பயத்திலும் மூழ்கியது. நரகாசுரனின் கொடுமைகளை தாங்க முடியாமல் மக்கள் விஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தனர். அவர்கள் கண்ணீருடன் உதவி கேட்டனர். நேரம் வரும்போது தீமை அதன் முடிவை காணும் என்று விஷ்ணு பகவான் சிரித்தபடி சொன்னார். பல ஆண்டுகளுக்கு பிறகு விஷ்ணு கிருஷ்ண பகவானாக அவதாரம் எடுத்தார். அவரது துணைவி சத்யபாமா வேறு யாரும் இல்லை. அவள் நரகாசுரனின் தாய் பூமாதேவியின் மற்றொரு அவதாரம். நரகாசுரன் மீண்டும் தேவர்களின் நகரத்தை தாக்கிய போது கிருஷ்ணன் தமது தெய்வீக ரதத்தில் ஏறி சத்யபாமாவுடன் போர்க்களத்தில் இறங்கினார். வானம் இடியுடன் முழங்கியது, நிலம் நடுங்கியது, அம்புகள் மின்னல் வேகத்தில் பறந்தன. நரகாசுரன் கடுமையாக போராடினான். மந்திர ஆயுதங்களை செலுத்தினான். ஆனால் கிருஷ்ணர் தமது சுதர்சன சக்கரத்தால் ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்த்தார். தேவர்கள் கூட அந்த போரின் மகத்துவத்தை வியந்து பார்த்தனர். இறுதியில் நரகாசுரன் தனது முழு சக்தியையும் சேர்த்து கிருஷ்ணரை தாக்கினான். கிருஷ்ணர் மயங்கினார். அதை கண்ட சத்யபாமா கடும் கோபமடைந்தாள். விரக்தியில் அவள் தனது இறுதி அம்பை நரகாசுரனின் நெஞ்சில் செலுத்தினாள். தோல்வியுற்ற நரகாசுரன் தன் தவறுகளை உணர்ந்து மயங்கி விழுந்தான். தன் மரணம் துக்கமாக நினைவில் வைக்கப்பட வேண்டாம், மாறாக அந்நாளில் ஒவ்வொரு வீடும் விளக்குகளால் ஒளிரட்டும் என நரகாசுரன் வேண்டுகோள் விடுத்தான். கிருஷ்ணர் அவனது வேண்டுகோளை ஏற்றார். நரகாசுரனின் உயிரும் பிரிந்தது. அச்சமயத்தில் தன்னை நரகாசுரனின் தாயாக உணர்ந்த சத்யபாமா கதறி அழுதாள். அன்று முதல் ஒவ்வொரு தீபாவளி அன்று நாம் விளக்குகளை ஏற்றும் அந்த தருணம் வெறும் மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, நம்பிக்கைக்கும் நன்மையின் வெற்றிக்கும் கூட இந்த தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. தீபாவளியை சார்ந்த சொற்களை நம்ம தீபாவளி சொல்லொளியில தெரிஞ்சுக்கலாமா? தீபாவளி, விளக்கு, இனிப்பு பலகாரம், முறுக்கு, பட்டாசு, மத்தாப்பு, தெய்வ வழிபாடு, கோலம், பூக்கள், புத்தாடைகள், ஆசீர்வாதம், வாழ்த்து அட்டை, பிரியாணி, அசுரன்,
நன்மை, தீமை, பரிசு, தீபாவளி வாழ்த்துகள். சிங்கப்பூரில் தீபாவளி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டு தீபாவளிக்கு சிங்கப்பூர் தன் தனித்துவமான ஒளியில் மிளிர்கிறது. லிட்டில் இந்தியாவின் இதயத்திலிருந்து தீபம் ஏற்றும் ஒவ்வொரு வீடு வரை ஒளியும் சிரிப்பும் அன்பும் காற்றில் கலக்கின்றன. வீதிகள் ஒளியூட்டுகளின் வண்ணங்களாலும் விளக்குகளாலும் இனிப்புகளின் மணத்தாலும் நிரம்பி வழிகின்றன. குடும்பங்கள் ஒன்றிணைந்து உணவை பகிர்கின்றன. உறவுகள் மீண்டும் இணைகின்றன. இணக்கத்தின் அழகை உயிரோட்டமாக்குகின்றன. காலையில் எழுந்தவுடன் எண்ணெய் தேய்த்து குளிப்போம். மதிய வேளையில் அறுசுவை உணவு, இரவு நேரத்தில் பட்டாசு, மத்தாப்பு ஆகியவற்றுடன் குடும்பத்தோடு சேர்ந்து விளையாடுவோம். தீபாவளி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, ஒரு உணர்வும் கூட. நமது வேர்களை நினைவூட்டும் ஒரு சிறப்பான தருணம். அதுவே சிங்கப்பூரின் தீபாவளியை இன்னும் பிரகாசமாக்குகிறது. ஒளி, ஒற்றுமை, அடையாளம் ஆகியவற்றின் திருவிழா. இந்த வருடம் நாம் விளக்குகள் ஏற்றும் போது இதயங்களிலும் ஒளியை ஏற்றுவோம். பெருமையுடனும் பாசத்துடனும் தமிழின் ஒளியுடனும். தித்திக்கும் தமிழின் சார்பில் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள்.